ஈரானில் மீண்டும் போர் தொடக்கம் ஆரம்பிக்கப் போகிறது. லெபனான், ஈரான் இந்த 2 நாடுகளும் பிழைக்குமா பிழைக்காதா என்பது சத்தியமாக எனக்கு புரியவில்லை. நேற்றே சொல்லியிருந்தேன், படுதோல்வி. பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. 3 கட்ட பேச்சுவார்த்தையும் சமநிலைக்கு வரவில்லை, தோல்வியுற்றது. அவன் அமெரிக்காவுக்கு போயிட்டான், இஸ்ரேலுக்கு போயிட்டான். பேச்சுவார்த்தையே முடியலை. அதாவது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த சமுதாய மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டு ஈரான் இஸ்ரேல் போர், அமெரிக்கா ஈரான் போர், ஈரானிலிருந்து பிளைட்டை அதாவது விமானப்போரை சுட்டு வென்றது ஈரானை பற்றி முஸ்லீம் மக்கள் இங்கே பெருமையாக பேசுகிற விஷயம். அமெரிக்காவோட ஒரு போர்ப்படையை, கப்பல் படையை வீழ்த்தி விட்டது. இதுதான் அறிவு அற்ற ஜீவராசிகள் பேசிக்கொண்டிருக்க விஷயம். ஏன்னா பேப்பர் நியூஸு, இந்த ஃபேஸ்புக் நியூஸை பார்த்து கேட்குறேன். உண்மையாக அழிந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் லெபனான், ஈரான். அதனுடைய மக்கள் எண்ணிக்கை இறப்பு என்பது மிகப்பெரிய விஷயம், மிகவும் கொடுமையான விஷயம். இந்த மொத்தத்தில் இந்த சண்டை நிறுத்தத்தை யார் பேச்சுவார்த்தை நடத்துவது? யார் கல்வியாளன், யார் அறிவாளன், யார் இந்த பேச்சுவார்த்தையை அவர்களுக்கு விளக்கப்படுத்துவது? இது மிக முக்கியமான விஷயம். அதுக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரர் நாடாக இருக்க வேண்டும், மிகப்பெரிய உலக பப்ளிசிட்டி ஆனவனாக இருக்க வேண்டும். அவன் பேச்சுவார்த்தை இந்தியாவில் பிரதமர் நரேந்திர மோடியே பேச்சுவார்த்தைக்கு அழைத்ததாக ஒரு தகவல். ஏன்னா இந்தியாவில் இந்த மாதிரி சம்பவம் நடக்கலை. அத்தனை நாடுக்கும் கேஸ் சிலிண்டர் போகாதப்போ இந்தியாவுக்கு மட்டும் வந்துச்சு. இப்போ அந்த அமெரிக்காவில் உள்ள ஒரு விவசாயி கூறியிருக்கலாம், நீங்கள் யார் உதவி கேட்கல, இந்தியா அப்படி ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கான். நரேந்திர மோடியை கன்சல்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கான். இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். இந்த அறிவெல்லாம் எவனுக்கும் புரியாது. ஒரு போர்க்கப்பலை வீழ்த்திட்டாங்கன்னா ஈரான், ஆஹா அமெரிக்கா பயந்து விட்டதுங்கிற ஃபேஸ்புக் நியூஸ் எல்லாம் பார்த்து தவறாக நினைக்காங்க. இந்த சமுதாய கல்வி ஆரம்பத்திலேயே அடிப்படையிலிருந்தே உலகத்துக்கு அன்பு என்றால் என்ன, அறம் என்றால் என்ன, தர்மம் என்றால் என்ன, அத்தனையும் சொல்லிக் கொடுத்தா. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க நூலில் இருந்த இந்தியாவில் பைபிளோ குரானை தவற விட்டால் மற்ற அரபு ஐக்கிய நாடுகள்லையும் வேறு நூல் கிடையாது, ஒரு இளவு நூலும் கிடையாது. அதனால தான் இந்தியா தப்பிச்சிருக்கு. அறவழியில் வாழ நினைக்கிறான் மனிதன், சிந்தனை செய்கிறான், எந்த வித போரும் வராமல் நடுநிலைமையில் நடக்க என்ன வழி என்று தேடுகிறான். இது மற்ற நாடுகளுக்கு புரியவில்லை. இந்த ஒட்டுமொத்த சமுதாய கல்வியையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து நாளை முதல் வீடியோ தொடங்குகிறேன்.